பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சி ப்ரோக்ராம்னு எடுத்துட்டோன்னா நமக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட் செக்ஷனு, லிங்க் செக்ஷனு, டெஃபினிஷன் செக்ஷனு, குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன், மெயின் ஃபங்க்ஷனு, அதுக்குள்ளே டிக்ளரேஷன் பார்ட்டு, எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்டு, அதுக்கப்புறமேட்டு சப் ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் செக்ஷன் சொல்லிட்டு ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷன் 2ன்னு வருது. இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன்னா என்ன, லிங்க் செக்ஷன்னா என்ன, டெஃபினிஷன் செக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன் அப்படின்றது வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன்றது வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுத்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட் பண்ண போகிறீங்க, என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்கன்றதை கொடுக்குறது தான் அந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன். லிங்க் செக்ஷன் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து என்ன ஹேஷ் இன்க்ளூடு studio.h conio.h அந்த மாதிரி கொடுக்குறது. டிஃபினிஷன் செக்ஷன் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து என்ன டிஃபைன் பண்ண போகிறீங்க, இன்ட்டு வேரியபிள், இன்ட்டு XY அந்த மாதிரி டெஃபினிஷன் பண்ணுறது தான் டெஃபினிஷன் செக்ஷன் சொல்கிறது. இந்த குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் அப்படின்றது வந்து ப்ரோக்ராமுக்கு மொத்தமாக நீங்கள் வெளியே குளோபலாக டிக்ளரேஷன் பண்ணிட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எப்போ வேணாலும் இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்து கால்ஃபார் பண்ணிக்கலாம். அதை தான் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் சொல்லுவாங்க. அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷன்றது வந்து இங்கே தான் மெயினாக எக்ஸிக்யூஷன் நடக்கிறது ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் பார்ட்டு, எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்டுன்னு இருக்கும். இந்த டிக்ளரேஷன் பார்ட்டில் தான் வந்து நம்ம என்னென்ன டிக்ளேர் பண்ண போகிறோன்றது எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணுறது. எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்டில் வந்து எக்ஸிக்யூஷன், இப்போ அடிஷனோ சப்ராக்ஷனோ ஏதோ ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்கிறது எல்லாமே. சப் ப்ரோக்ராம் செக்ஷன்னா அதுலேயே 2-3 இதாக பிடிச்சி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் பண்ணி பார்க்குறது. இதை யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம்னு இருந்தால் இந்த மாதிரி தான் வந்து க்ரியேட் ஆகி இருக்கும்ன்றது வந்து ஜென்ரல் சின்டாக்ஸு. அதுக்கப்புறமேட்டு பேசிக்ஸ் ரூல்ஸ் வந்து பிகின் பண்ணுறதுக்கு என்னென்னு சொல்லணும்னா எல்லாமே வந்துட்டு சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஃபார்முலாஸ்ன்னு நம்ம வந்து மேக்ஸில் படிப்போம், இங்கே எல்லாமே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தான் படிப்போம். அதே மாதிரி இங்கே எல்லாமே வந்து சீக்வன்ஸ் ஆர்டர் இந்த மாதிரி மெத்தடில் தான் எல்லாமே எழுதணும். அதே மாதிரி இது எல்லாமே ஸ்மால் லோயர் கேஸில் தான் இருக்கும். எல்லா லெட்டர்ஸுமே கேப்ஸில் எழுதுனா வந்து சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, ஸ்மால் லெட்டர்ஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் C has no particular rules for position at which statement is to be typed. இந்த பொசிஷனில் இந்த நம்பர்ஸில் தான் வரணும், இந்த லெட்டர் இந்த லைனில் தான் இந்த இது வரணும், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் செமிகோலன்றது வந்து டெர்மினேட் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு லைனுக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ வந்து நம்ம ரூல்ஸ் ஃபார் கமெண்ட், நம்ம வந்து கமெண்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இங்கே வந்து இந்த மாதிரி // இப்படி இந்த மாதிரி ஒரு கொடுத்து உள்ளே என்ன நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் இங்கே வந்து திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிஸ்டம் என்ன பண்ணிக்கும்னா இந்த /*ன்னு கொடுத்து உள்ளே என்ன டைப் பண்ணி //ன்னு கொடுத்தீங்கனாலும் சிஸ்டம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கும்னா ஓகே இது வந்துட்டு ப்ரோக்ராம் கிடையாது, ஏதோ ஒன்று உள்ள நம்ம யாருக்கோ எதுக்கோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக டைப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அதை எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கமெண்ட்டோட மெயின் ரோல். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ப்ரோக்ராம் ஒருத்தவங்களுக்கு புரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒவ்வொரு லைன்லேயே நீங்கள் எதுக்காக இதை டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட் வந்து // யூஸ் பண்ணி எவ்வளோ வேணாலும் என்ட்ரு கொடுத்து கூட 3 லைனா 4 லைனா கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது அவுட்புட் லைனில் வந்து உங்களுக்கு எதுவும் பிரிண்ட் எல்லாம் ஆகாது. இதுதான் வந்துட்டு கமெண்ட்டோடது. மெயின் மெத்தடுன்னு சொல்லிட்டு வாய்டு மெயின்னு நம்ம கொடுக்குறோம். இந்த மெயின் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா இதுதான் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகிறதுக்கே யூஸ் பண்ணுறதுக்காக. இதில் ஓப்பனிங் ப்ரேஸு க்ளோசிங் ப்ரேஸு நம்ம கொடுத்து உள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே இந்த டைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்டுன்றது என்ன ரிட்டர்ன் டைப்பு, வாய்டுன்றது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கும். இன்ட்டு மெயின், ஃப்ளோட் மெயின் எல்லாம் கொடுப்பாங்கள்ல, ஸோ அதையும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம வாய்டு மெயின் தான் கொடுப்போம். டிக்ளரேஷன் எடுத்துட்டோன்னா வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ ஒரு ப்ரோக்ராமில் நான் ஏபிசி யூஸ் பண்ண போகிறேன்னா முன்னாடியே சிஸ்டத்தில் வந்து நான் ஏபிசிடி வந்து இன்டீஜர் நம்பராக கொடுக்க போகிறேன்னா, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக கொடுக்க போகிறேன்னா, கேரக்டராக கொடுக்க போகிறேன்னான்றதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ட் a, ஃப்ளோட் a, கொடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணுறது. இந்த டிக்ளரேஷன் வந்து இந்த டிக்ளரேஷனில் வந்துட்டு டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்டீஜர், ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டர், ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி 5 டைப் இருக்குது. இந்த 5 டைப்பும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டீஜர்னால் எல்லா வகையான நம்பர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கும், ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே. ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுன்றது வந்து ஃப்ளோட்டில் தான் வந்து
பாயிண்டில் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். டபுள்ன்றது வந்து ப்ளஸ்ஸு நிறைய வேல்யூஸ் வந்து எடுக்கும்ல. இன்டிஜர் வந்துட்டு ஒரு அளவுக்கு தான் அக்செப்ட் பண்ணிக்கும். டபுள்ன்றது நிறைய கேப்பபிலிட்டி இருக்கும். கேரக்டர்ன்றது வந்து ஏபிசிடின்னு ஒவ்வொரு லெட்டர்ஸையும் எடுக்கிறது தான் கேரக்டர். ஸ்ட்ரிங்குன்றது வந்து ஒரு வேர்டை எடுக்கிறது தான் ஸ்ட்ரிங்கு. இதை எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா இன்ட் ஏ, ஃப்ளோட் ஏ, டபுள் ஏ, கேர் ஏ. ஸ்ட்ரிங்குன்னு இருந்ததுன்னா நம்ம எத்தனை வேர்டு கொடுக்க போகிறோமோ அரேயில் கொடுத்து மென்ஷன் பண்ணுறது. இதை வந்து சிஸ்டம் வந்து எப்போ அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த %d, %f, %l, %cன்னு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. சிஸ்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து என்ன கொடுத்தாலும் அதுக்கு வந்து தெரியாது நீங்கள் வந்து இந்த வேல்யூ அக்செப்ட் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த %dனா தான் அதுக்கு தெரியும், சரி இன்டீஜர் நம்பர் கொடுத்துருக்காங்க, எஃப்னு கொடுத்தா இப்போ சரி ஃப்ளோட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து தெரியும். நாங்கள் ப்ரோக்ராமில் சொல்கிறப்ப இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A = B, B = 24, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னால் இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போக போக புரியும். இங்கே மாதிரி கொடுத்தா இந்த மாதிரிலாம் கொடுத்தா சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. XYZ = 10ன்னு கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒரே இதில் இன்ட்டு கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து இங்கே வந்து A = கமா கொடுத்து இங்கேயே நீங்கள் A = 1.8ன்னு கொடுத்தீங்கன்னா ஏயோட வேல்யூ கொடுத்தா அக்செப்ட் ஆகிக்காது. நீங்கள் செமிகோலன் கொடுத்து A = 1.8ன்னு கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி கேரக்டர் செட்டுன்னு எடுத்துட்டோம்னா அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்பர் கேஸ்னால் என்னென்னா எல்லாமே கேப்ஸில் இருக்குது, லோயர் கேஸ்னால் என்னென்னா எல்லாமே ஸ்மாலில் இருக்குது, டிஜிட்ஸ்னால் என்னென்னா நம்பர்ஸில் இருக்குது. இதுதான் கேரக்டர் செட்டுன்னு சொல்கிறது. ஸ்பெஷல் கேரக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இதில் இந்த 1 2 3ல சிஸ்டத்தில் கீபோர்டில் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் தான் வரும். ஒயிட் ஸ்பேஸுன்றது வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறது. ஹரிசாண்டல் டேப்னா ஹரிசாண்டல் டேப்பில் எனக்கு வேணும், இல்லை நியூ லைன் நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும், அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்னு சொல்லுவாங்க. /n/t அந்த மாதிரி கொடுப்பாங்க. இங்கே வந்து ட்ரைகிராஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைகிராஃப் கேரக்டர் என்னென்னா இந்த மாதிரி டபுள் கொஸ்டின் மார்க் கொடுத்து ஈக்குவல்டுன்னு கொடுத்தா அது ஹேஷ் நம்பர் சைனை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கும். ஒவ்வொரு லெஃப்ட் ப்ராக்கெட் ரைட் ப்ராக்கெட் எல்லாத்தையும் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோன்றது தான் ஆஸ்கி கோடோட வேல்யூஸ். ஆஸ்கின்றது வந்து காமனாக C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++ல யூஸ் பண்ணுறது. இதில் வந்து ஆஸ்கி டோக்கன்ஸ்ன்னு சொல்லிட்டு 6 வகையாக பிடிச்சிருக்காங்க. ஆஸ்கி டோக்கன்ஸ்ன்றது என்னென்னா ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோன்னா அந்த ப்ரோக்ராமிங்கில் நம்ம வந்து இன்டீஜர்னு ஒரு வேரியபிள்னு யூஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ வந்து ஏபிசிடின்னு நம்ம வந்து மொத்தம் அல்ஃபபெட்டிக்காக 26ன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை ஒரு 6ஆக பிரித்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கேட்டகரியில் போடுறாங்க. ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்தோம்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கேட்டகரியில் வச்சுருக்காங்க. இது வந்து ஏற்கனவே ப்ரீ ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருக்காது. ஸோ அதனால் கீவேர்ட்ஸு, ஐடென்டிஃபையர், கான்ஸ்டன்ட்டு, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், ஆப்ரேட்டர், பஞ்சுவேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு 6 க்ரியேட் பண்ணியிருக்காங்க. C டோக்கன் எடுத்துட்டோம்னா இந்த 6 வகையாக அந்த மாதிரி தான் பிரிக்கும். அதே மாதிரி கீவேர்டு அப்படின்றது வந்து சிஸ்டத்தில் வந்துட்டு C டோக்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது C டோக்கன்ஸோட சேர்ந்தது. மொத்தம் 32 கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எக்ஸ்பிளிசிட்டில் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ்டுனா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் 32 கீவேர்ட்ஸ் தான். இது வந்து மாறவே மாறாது. இது வந்து ரீடிஃபைனும் பண்ண முடியாது. ஏற்கனவே ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஆட்டோ, பிரேக்கு, கேஸு, கேரு, கான்ஸ்டன்ட்டு, கண்டினியூ, டிஃபால்ட்டுன்னு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவோம். கேரக்டர், இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. ஷார்ட்டு, இன்ட்டு, யூனியனு, வாய்டு, இது எல்லாமே கீவேர்ட்ஸோடு சேர்ந்தது. இதுக்கு பின்னாடி ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஏதோ ஒரு L, M இந்த மாதிரி லெட்டர்ஸ் விட்டுருந்தீங்கன்னா கூட அது எரர் காட்டும். கரெக்டாக அது எல்லாத்தையும் ஸ்மாலில், வாய்டுனா வாய்டு, இன்ட்டுனா இன்ட்டு தான், எக்ஸ்ட்ரா போட்டால் கூட அது எரர் காட்டும். அந்த மாதிரி ஐடென்டிஃபையர்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐடென்டிஃபையரில் வந்து வேரியபிள், ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா வந்து பிரியுது. ஸோ இந்த எல்லாமே வந்து ஐடென்டிஃபையர்ஸில் தான் வரும். இப்போ இன்ட்டு மணி அப்படின்றது வந்து மணின்றது வந்து வேரியபிள்னு நம்ம வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதான் ஐடென்டிஃபையர்ஸ். இந்த ஐடென்டிஃபையர்ஸ் வந்து அண்டர்ஸ்கோர் இப்போ யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேங்கோ _3ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மேங்கோ _3ன்னு யூஸ் பண்ணால் எங்கே இந்த மேங்கோ _3ன்னு யூஸ் பண்ணாலும் இந்த அண்டர்ஸ்கோரை மறக்காமல் போடணும். அதுக்கு ஷார்ட் ஃபார்மாக 4 லெட்டர்ஸ்லேயும் 5 லெட்டர்ஸ்லேயும் மேங்கோஸ் அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் கொடுத்தப்ப நம்ம பார்க்காம பண்ணோன்னா எரர் காமிச்சிட்டே இருக்கும். நமக்கு எங்கே எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. பார்த்தா இந்த அண்டர்ஸ்கோர் நம்ம கொடுக்காம மேங்கோ ட்ரீன்னு மட்டும் கொடுத்துருப்போம், அதனால் எரர் காமிப்போம். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கும். மொத்தம் 31 கேரக்டர் வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இது வந்து கீவேர்ட்ஸ் கிடையாது, ஐடென்டிஃபையர்ஸ். இந்த மேங்கோ ட்ரீ அந்த மாதிரி ஏபிசின்னு கொடுக்குறோம்ல, இன்ட்டு, அது எல்லாமேவும் இது எல்லாமே வந்துட்டு
ஐடென்டிஃபையர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்னு எடுத்துட்டோம்னா கான்சனன்ட்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. நியூமரிக் கான்சனன்ட், கேரக்டர் கான்சனன்ட். நியூமரிக்கில் வந்து இன்டீஜர் கான்சனன்ட், ரியல் கான்சனன்ட் பிரிக்கிறாங்க. கேரக்டரில் வந்து சிங்கிள் கேரக்டர் கான்சனன்ட், ஸ்ட்ரிங் கேரக்டர் கான்சனன்ட் சொல்லி ரெண்டு பிரிக்கிறாங்க. இந்த இன்டீஜர் கான்சனன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இன்டீஜர் கான்சனன்ட்டில் வந்து டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னு சொல்லி மூணு டைப்பாக இன்டீஜரை வந்து மூணாக பிரிக்கலாம். டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸா டெசிமல்லாம் வந்துட்டு கன்வர்ஷன் ஆஃப் பைனரி கோட்ஸில் இருக்கும் எல்லாமே. ஸோ இப்போ அந்த இன்டீஜர் கான்சனன்ட் சொல்கிறாங்க. இப்போ 15750 இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து ஆக்டல் கான்சனன்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க 037 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0ஓட வேல்யூ வந்து 000, 3ஓட வேல்யூ வந்து 010 அந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாமே ஹெக்ஸாடெசிமல் கான்சனன்ட்டு. அது வந்து 0x2ன்னு வரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்டீஜர் கான்சனன்ட்டோட கேட்டகரியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ப்ரோக்ராமிங் போட்டிருக்காங்க, 16-bit ப்ரோக்ராமிங். இன்டீஜரில் வேல்யூஸ்ன்னு கொடுத்து இதை ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்ட் வேல்யூ 1ஓட, தேர்ட் வேல்யூ வந்து 10ஓட ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாங் இன்ட்டில் வந்து எல்லாத்தையும் லாங் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட வேல்யூஸ் என்ன பண்ணியிருக்குன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு போட்டிருக்கு. ஸோ ஆனால் இங்கே என்ன வந்திருக்குன்னா மைனஸ் வந்திருக்கு. லாங் இன்ட்டுன்னு கொடுத்தனால மைனஸ் வராமல் அப்படியே ஆட் பண்ணி போட்டிருக்கு. ஸோ லாங் இன்டீஜருக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் இதுதான். 16 பிட்டுன்றப்போ 16 பிட்டுக்கு மேலே இருக்கிறப்போ அது எல்லாத்தையும் அது நெகட்டிவாக எடுத்துக்குது. அதுவே நம்ம லாங் இன்டீஜர்னு நம்ம கொடுத்தோன்னா அது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம லாங்கெலாம் யூஸ் பண்ணுறோம். ரியல் கான்சனன்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து டிஸ்டன்ஸு, ஹைட்டுக்கு இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம ரியல் கான்சனன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு இதெல்லாமே E2 இந்த மாதிரி E2ன்னு வரும். இதெல்லாம் ரியல் கான்சனன்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பொனென்ஷியல் E⁻² அப்படின்னு நம்ம போடுவோம்ல. ஸோ இதெல்லாமே ரியல் கான்சனன்ட்னு சொல்கிறது. ஹைட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு ரியல் கான்சனன்ட் சொல்கிறது. சிங்கிள் கேரக்டர்னால் ஒவ்வொரு கேரக்டரை மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ரிங் கான்சனன்ட் அப்படின்றது மொத்தமாக ஒரு வேர்டாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும் கேரக்டராக. அதுதான் ஸ்ட்ரிங் கான்சனன்ட். பேக் ஸ்லாஷ் கேரக்டரில் வந்து /a நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் /a /b /fலாம் போகலாம். printf/t ஹாய் திஸ் இஸ் மை ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா /tன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு டேப் விட்டுட்டு அடுத்த ஸ்லாஷ் என்னன்னா நெக்ஸ்ட் லைனில் அது பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பேக் ஸ்பேஸ் கொடுக்கணுன்னா /b இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வேரியபிள்ஸில் வந்துட்டு வேரியபிள் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா இதை வந்து ஒரு இடத்துல போய் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வேரியபிள் வந்து மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இது இன்டீஜர் நம்பர்ஸ் எல்லாத்தையும் இவங்கெல்லாம் சேவ் பண்ணிக்கோ, ஃப்ளோட் எல்லாத்தையும் இவங்கெல்லாம் சேவ் பண்ணிக்கோ, கேரக்டர் எல்லாத்தையும் இவங்கள்ட்ட சேவ் பண்ணிக்கோ நம்ம இது பண்ணுறது தான் வேரியபிள்ஸு. இந்த வேரியபிள்ஸுக்குன்னு செர்டன் கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன கண்டிஷன்ஸ்னால் வேரியபிள் வந்து அண்டர்ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ, எல்லாமே வந்துட்டு 31 கேரக்டர் வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி கேரக்டராக இருந்தால் 8 கேரக்டராக தான் இருக்கணும். அதுக்கு மேலே அதை அக்செப்ட் பண்ணிக்காரு. அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் இது வந்து கீவேர்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி வேரியபிள் நேமும் கீவேர்ட் நேமும் சேமாக இருக்கக்கூடாது. ஒயிட் ஸ்பேஸ் இப்போ வந்து ஆவரேஜ் நம்பர் அப்படின்னா அதுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஆவரேஜ் அண்டர்ஸ்கோர் நம்பர்னு இருக்கலாம். அதுதான் இதோட ரூல்ஸு. எக்ஸாம்பிளுக்கு வந்து வேலிட் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்காது. ஜானு, வேல்யூ, டெல்லி இந்த மாதிரி கொடுக்குறது அண்டர்ஸ்கோர் கொடுக்குறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி பர்சன்டேஜ், ஏரியா, ப்ராக்கெட்டு, நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்காது. டேட்டா டைப் அப்படின்றது என்னென்னா டேட்டா டைப்புன்றது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அது என்ன மாதிரியான டைப்பை வேல்யூஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. இன்டீஜராக இருந்தால் நம்பர்ஸாக ரிட்டர்ன் பண்ண போகுது, ஃப்ளோட்டிங்காக இருந்தால் பாயிண்ட்ஸில் ரிட்டர்ன் பண்ண போகுது, கேரக்டராக இருந்தால் வேர்டில் ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்ற ஆப்ரேஷனை வந்து அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் இந்த டேட்டா டைப்போட வேல்யூ. என்ன பேராமீட்டர் என்ன ரிட்டர்ன் வேல்யூன்றதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுப்போம். இதில் வந்து பிரைமரி ஆர் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்பு, யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பு, டிரைவ் டேட்டா டைப்பு, எம்டி டேட்டா செட்னு 4 டேட்டா டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இந்த பிரைமரினா என்னென்னா கேரக்டர்லேயே 3 விதமாக பிரிக்கிறாங்க. கேரக்டர் சைன்டு கேரக்டர், அன்சைன்டு கேரக்டர். கேரக்டர் சைன்டுனா அதே மாதிரி இன்டீஜர்லேயே சைன்டு இன்ட்டு அன்சைன்டு இன்ட்டு, அதில் இன்ட்டு ஷார்ட் இன்ட்டு லாங் இன்ட்டு, அன்சைடில் வந்து இன்ட்டு ஷார்ட் இன்ட்டு லாங் இன்ட்டு, ஃப்ளோட்டு டபுள் லாங் டபுள், வாய்டுன்னே வச்சுக்கிறாங்க. இந்த சைன்டு இன்ட்டு அன்சைன்டு இன்ட்டு ஷார்ட்டு லாங்குனா என்னென்னா ஷார்ட்டு லாங்குனா வந்துட்டு இன்டீஜருக்கு வந்து இப்போ 2 பைட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுதுன்னா ஷார்ட் இன்ட்டுனா 4ஆக இருக்கும். லாங் இன்ட்னா அதோட கொஞ்சம் ஜாஸ்தி. ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு ஏற்றாப்புல அந்த இன்டீஜர் டேட்டா கெப்பாசிட்டி வந்து மெமரி கெப்பாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க.
அன்சைன்டு இன்ட்டுனா 2 4 சைன்டு இன்ட்டுனா 2 அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இடம் ஸ்பேஸ் கொடுத்து இவ்வளோ இடம் வந்து அதை ஆக்குபை பண்ணி வச்சுக்கோ நீங்கள் அது கொடுக்குறத வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளோட்டிங்க்கு இந்த மாதிரி இடத்த வந்து அதை ஆக்குபை பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறது எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் டேட்டா டைப் v1, v2, vnன்ற மாதிரி சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி பிரிண்ட் பண்ணால் இன்ட் கவுண்ட்டு டபுள் ரேஷியோ டோட்டல்னா ரேஷியோ டோட்டல்ன்றது ஒரு வேரியபிள், டபுள்ன்றது அது ஒரு டேட்டா டைப்பு. அந்த மாதிரி பண்ணுறோம். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னா இது டைப் டெஃப் இன்ட் யூனிட், டைப் டெஃப் ஃப்ளோட் யூனிட் அப்படின்னா இது என்ன மாதிரி டைப்பு அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எனும் ஐடென்டிஃபையர்னு ஒன்று இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு இன்னொரு வகையான டேட்டா டைப்ஸு. அது வந்து நிறையா வந்து அட் அ டைப்பில் வந்து எனும் ஐடென்டிஃபையர்ஸ்னால் ஒரே இதுலேயே நிறைய வேல்யூஸ் வந்து வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு டிக்ளேர்